Taste the Daily. வரும் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் நல்லாட்சியை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தருவார் என அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மாவட்ட செயலாளருமான ப. பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ பெருமக்களை கௌரவிக்கும் விதமாக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்ட கிறிஸ்தவ பெருவிழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உலகத்திற்கே ஒளியாய் அன்பும் கருணையும் நிறைந்த இப்பூவுலகில் வந்துதித்த தேவாதி தேவனாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த இந்நாளை உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் திருநாளாய் கொண்டாடி வருகின்றோம். அவரது பிறப்பை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10 மற்றும் 11 சொல்லப்பட்டது போல, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் பொன்மல் செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பேர் இயக்கத்தை வலிவோடும் பொலிவோடும் இன்றைக்கு தன்னையே இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக திகழ்வது மட்டுமல்லாது, சிறுபான்மை மக்களுக்கு ஏற்ற வேலை குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் என்று சொன்னால் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். விவசாய நலனுக்காக தடுப்பணைகள், குடிமராமத்து பணிகள் மன்னர்கள் காலம் ராஜாக்கள் காலத்தில் தான் அன்றைக்கு தூர்வாரப்பட்டது. ஏரி குளங்கள், கண்மாய்கள், வரத்துக்காக போன்றவற்றை எல்லாம் அன்றைக்கு தூர்வாரப்பட்டது. மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி காலத்துல அவற்றையெல்லாம் சீர்படுத்தி இன்றைக்கு இந்த குடிமராமத்து திட்டம் என்கிற உன்னத திட்டத்தினால் இன்றைக்கும் ஆட்சி செய்களுக்கு குடிநீருக்காகவோ அல்லது விவசாயத்திற்காகவோ தண்ணீர் பற்றாக்குறை என்று சொன்னால் இங்கே வீட்டிற்கு பெருமகனார் தான் காரணம் என்பதை நாட்டு மக்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் விழாவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை அடிச்சுவர்களை பின்பற்றக்கூடிய தலைவர் வழியில வந்த தலைவர் தான் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மீண்டும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆகிய தங்களை தமிழக முதலமைச்சராக ஏற்படுத்தி தேவனுடைய சித்தத்தின்படி தமிழ்நாட்டு மக்களின் வாஞ்சை விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவராக உருவாக்குவார். மீண்டும் தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதிசயத்தக்க வகையில ஒரு புதை பொருளாக ஞானவானாக திகழ்ந்து நல்லாட்சி புரிவார் என்பதை எவ்வித ஐயமும் இல்லை.